அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மாசி பௌர்ணமியின் சோடசக்கலை நேரம். பொதுவாகவே அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இந்த சக்தி வாய்ந்த சோடசக்கலை நேரம் நமக்கு வரும். ஆனால் இந்த முறை வந்திருக்கக்கூடிய நேரம் கூடுதலான விசேஷம். ஏன்னா நாளைக்கு வந்திருக்கக்கூடிய கிரகண நேரத்தில் வந்திருக்கக்கூடிய சோடசக்கலை நேரம். இந்த கிரகண நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய எல்லா விதமான வழிபாடுகள் மந்திர உச்சாரணத்துக்கு லட்சம் முறை கோடி முறை பலன்கள் கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படி நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேண்டுதல் வேணுமோ இந்த நேரத்தில் நம்ம சொல்லுகின்ற மந்திரத்தை பயன்படுத்தி நீங்கள் கேட்டு பாருங்கள். நிச்சயமாக பிரபஞ்சம் அதை நடத்தியே தீருங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சோடசக்கலை நேரத்துடைய பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். எல்லா மாதமுமே சோடசக்கலை நேரம் நமக்கு வந்தாலுமே நாளைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு நாளுக்கு கூடுதலான விசேஷம் இருக்குது. நாளைக்கு தாங்க 3/3/2026 333 மேஜிக் டே. நம்ம வாழ்க்கையில் 3 நாளில் நடத்தி தரக்கூடிய அற்புதமான ஒரு மேஜிக் டே. நம்முடைய சேனலில் ஏற்கனவே இதற்கான வீடியோ விளக்கம் கொடுத்துருக்கோம். இதுவரைக்கும் பார்க்காத சகோதர சகோதரிகள் கண்டிப்பாக நாளைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தையும் அந்த நாளையும் யாருமே தவறவிடக்கூடாது. ஏன்னா நமக்காக இந்த பிரபஞ்சம் இறைவன் கொடுத்த அற்புதமான ஒரு நேரங்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு கிரகணம் வந்திருக்கு, இந்த மாசி பௌர்ணமி, இப்படி எல்லாமே ஒரு சேர வந்திருக்கப்ப நம்ம இது மாதிரியான யோகத்தை கண்டிப்பாக நம்ம பெறணும். அதனால் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நாளைக்கு வந்திருக்கக்கூடிய சோடசக்கலை நேரமானது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நேரத்தில் வந்திருக்கு. பொதுவாகவே நமக்கு சோடசக்கலை நேரம் அப்படின்னா நமக்கு சித்தர்கள் இதை பயன்படுத்தி பல காரியங்களை சாதித்ததாக நமக்கு புராணங்கள் சொல்லுது. இந்த சோடசக்கலை நேரமானது நமக்கு அகத்தியர் அருளியது. பொதுவாக நமக்கு 15 திதிகள் இருக்கும். 15 வளர்பிறை திதிகள், 15 தேய்பிறை திதிகள். இதில் 16வதாக உள்ள ஒரு கலைனா நமக்கு திதின்னு அர்த்தம். அந்த ஒரு கலை தான் சோடசக்கலை. இது வெறும் 5 சொடக்க போடுகின்ற ஒரு நேரம் மட்டும்தான் இருக்குமா. இது கம்ப்ளீட்டாக, அதாவது முழுக்க முழுக்க திருமூர்த்தியுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான தியானங்கள், வேண்டுதல்கள் எல்லாமே இந்த பிரபஞ்சம் முழுக்க, ஏன் சின்னதான ஒரு உயிரினங்கள் கூட இந்த நேரத்தில் என்ன நினச்சாலுமே அது நடந்தே தீருங்கிறது தாங்க ஐதீகம். அப்படி நமக்கு நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சோடசக்கலை நேரமானது எப்போ வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பௌர்ணமி திதி நாளை மாலை 5:52க்கு நமக்கு முடியுது. அப்போ சோடசக்கலை நேரமானது 4:52 மணிலேருந்து 6:52 மணி வரைக்கும் இருக்குது. எக்ஸாக்டாக பார்க்க போனீங்கன்னா கரெக்டாக கிரகண நேரம். நமக்கு கிரகண நேரத்தில் இந்த சோடசக்கலை நேரம், இந்த 2 மணி நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க. இது வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணவே இல்லை அப்படிங்கிறவங்க கூட இந்த 2 மணி நேரத்தில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணுமோ ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் திருமூர்த்தி கிட்ட மனசில் ஆத்மார்த்தமாக வேண்டி, அதாவது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணங்கள், பாசிட்டிவான ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லபடியாக நினச்சி இந்த விஷயங்கள் எங்களுக்கு கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருமூர்த்தி கிட்ட நம்ம கேட்குறப்ப, ஏன்னா திருமூர்த்திங்கிறதே பிரம்மா, சிவன், விஷ்ணு, இந்த மும்மூர்த்திகள் தான் திருமூர்த்தி. அப்படி அந்த முப்பெரும் அந்த தேவர்கள்கிட்ட இந்த சந்திரத்தினுடைய அந்த கிரகண நேரத்தில் நம்ம சோடசக்கலை நேரத்தை நம்ம கேட்குறப்ப நிச்சயம் இது நடந்தே தீருங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நேரமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. அதனால் நாளைக்கு இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 மணி நேரத்தில் கம்ப்ளீட்டாக ஒரு தியானம் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு அமைதியான ஒரு சூழலில் உட்காந்து தியானங்கள் பண்ணலாம். இறை நாமம் நீங்கள் சொல்லி உச்சரிக்கலாம். அப்படி என்ன வேணாலும் வழிபடலாம். இப்போ நிறைய பேர் வேலைக்கு போயிட்டுருக்கோம். அப்படி வேலைக்கு போகின்ற சூழல் அப்படி இருந்ததுன்னா மனசுக்குள்ளே இந்த 2 மணி நேரம் கம்ப்ளீட் மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ, எப்படி நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்போமோ அதே மாதிரி ரிப்பீட்டடாக அந்த உங்களுக்கான வேண்டுதலை நம்ம மனசுக்குள்ளே அப்படி நினச்சிக்கிட்டே இருக்கிறப்ப கண்டிப்பாக அது நடக்கும். ஒரே ஒரு விஷயம்தான், இந்த நேரத்தில் நம்ம நல்லது நினச்சாலும் அப்படியே நடக்கும், கெட்டது நினச்சாலும் நடக்கும். அதனால் நம்ம வாழ்க்கைக்கு என்ன ஆக்கப்பூர்வமான விஷயமோ வேண்டுதலோ அந்த விஷயத்தை மட்டும் பாசிட்டிவாக, ஒரு பாசிட்டிவ் மைண்டோட, ஒரு நேர்மறையான விஷயங்கள் எண்ணத்தோடு நீங்கள் கேட்குறப்ப நம்முடைய விஷயங்கள் பிரபஞ்சத்தின் வாயிலாகவும் இந்த நேரத்துடைய வாயிலாகவும் சீக்கிரமாக நடக்கும். அதனால் நாளைக்கு வரக்கூடிய இந்த ஒரு நேரத்தை யாருமே நம்ம தவற விடக்கூடாது. நாளைக்கு இது மாதிரியான
நேரத்தில் நீங்கள் வீடாக இருக்கட்டும், ஆஃபீஸாக இருக்கட்டும், இல்லை எங்கே வேணாலும் இருங்க, நம்ம மனசில் சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த ஒரு மந்திரமானது நமக்கு எல்லா விஷயங்களையும் வசியமாக்கி நம்ம நினச்ச காரியத்தை அப்படியே நடத்தி தரக்கூடிய ஒரு மந்திரம். வசி வசி சகலமும் வசி சர்வமும் வசி. வசி வசி சகலமும் வசி சர்வமும் வசி. நீங்கள் நாளைக்கு இந்த மந்திரங்கள் ஏதாவது நீங்கள் உச்சாரணம் பண்ணுறப்ப இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் ரிப்பீட்டடாக மனசில், அதாவது வேண்டுதல் மட்டும் மனசில் நீங்கள் நினச்சிட்டு இந்த ஒரு மந்திரத்தை நம்ம திருப்ப 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 நம்ம சொல்லுவதன் மூலமாக கூடிய விரைவில் உங்களுக்கான அந்த வேண்டுதல்கள் நடக்கும். ஏன்னா எப்பயுமே இந்த கிரகண காலத்தில் நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்களுக்கு லட்சம் முறை சொன்னதற்கான ஒரு முறை நீங்கள் சொன்னாலே லட்சம் முறை சொன்ன பலன்கள் கிடைக்குமாம். அப்போ இந்த 2 மணி நேரத்தில் நீங்கள் ரிப்பீட்டடாக உங்களால் எவ்வளவு நேரம் முடியுமோ, எவ்வளவு தடவை முடியுமோ இந்த ஒருவரி மந்திரத்தை நம்ம சொல்லி உங்களுடைய வேண்டுதல்கள் நீங்கள் வைக்கிறப்ப அது எவ்வளவு சீக்கிரமாக பலன் கொடுக்கும். அதனால தான் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தை நம்ம யாருமே தவறவிடக்கூடாதுங்க. அதே மாதிரி நிறைய விஷயத்தை போட்டு நம்ம வேண்டுதல் வைக்கக்கூடாது. உங்களுக்கான ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அந்த நேரத்தில் வேண்டுதல் வச்சாலே போதும். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதிரி வேண்டுதல் வைக்கக்கூடாது. இப்போ ஒரு வேண்டுதல் நீங்கள் வைக்கிறீங்கன்னா ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமிலையும் அந்த வேண்டுதல் நமக்கு நடந்து முடித்ததுக்கப்புறம் தான் புதுசாக ஒரு வேண்டுதல் நம்ம இந்த நேரத்தில் கேட்கணும். அதனால் இப்போ கடந்த முறை நீங்கள் யாராச்சும் இந்த நேரத்தில் ப்ரேயர் பண்ணியிருக்கீங்கன்னா என்ன வேண்டியிருக்கீங்களோ அந்த விஷயத்தை இந்த முறை நீங்கள் கேளுங்க. அப்படி உங்களுக்கு சீக்கிரமாக அப்படி நமக்கு நடத்தி கொடுப்பதற்கான அந்த ஒரு யோகம் காலம் கண்டிப்பாக கிடைக்கும். இது மாதிரியான சின்ன சின்ன விஷயத்தை நம்ம சோடசக்கலை நேரத்தில் பின்பற்றினாலே போதும். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் வசி வசி சகலமும் வசி சர்வமும் வசி அப்படிங்கிற அற்புதமான ஒரு மந்திரத்தை பதிவிடுங்க. நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக இந்த சோடசக்கலை நேரத்தில் நடப்பதற்கு நாங்களும் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோங்க. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலில் நம்ம நிறைய இந்த மாசி பௌர்ணமிக்கு, இந்த மாசி மகத்துக்கான பதிவுகள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். குறிப்பாக இந்த கிரகண காலத்தில் செய்யக்கூடிய மிக முக்கியமான 3 விஷயங்களும் கொடுத்துருக்கோம். இதுவரைக்கும் பார்க்காத சகோதர சகோதரிகள் அந்த எல்லா பதிவையும் பார்த்து கண்டிப்பாக பலன் அடையணும்னு கேட்டுக்கிறோங்க. நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் நமக்கு என்றைக்குமே கொடுக்கணும். மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.